வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஹாஜி முகமது அவர்களிட ஒரு கலந்துரையாடல், அதை அனைவரும் கேட்டு மகிழுங்கள். இப்போ கலப்பு திருமணம் சொல்கிறாங்கல்ல, இந்த கலப்பு திருமணம் இதை பற்றி தங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் எந்த இதுவும் ஜென்ரலாக சொல்லுங்கள். இந்த பர்டிகுலராக இந்த மதம் இந்த ஜாதிங்கிறது இல்லை. மனுஷன் விரும்பியோ விரும்பாதோ ஆணோ பெண்ணோ தன் மதத்தையோ தன் சாதியோ விட்டு அடுத்த மதத்தை சார்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்வதை பற்றி தாங்கள் கருத்து சொல்லவும். இதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சா, இதெல்லாம் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சுனா இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஏன்னு கேட்டால், அந்த காலத்தில் நம்மெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு கோத்திரமாக வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா அதில் பிரித்து நம்ம ஒரு கோத்திரத்திலே 10 சமூகமாக வாழ்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டாங்க. இப்போ அந்த குடும்பத்தை நம்ம பல குடும்பம் ஒரு 10 உதாரணத்துக்கு 10 ரேஷன் கார்டு சேர்ந்தவரை ஒரு குடும்பம்னா, அப்போ அந்த 10 ரேஷன் கார்டு நம்ம தனியாக போயிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பசங்க ஒரு பசங்கன்னு வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு குடும்பன்றது இப்போ இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வரும்போது அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு தட்டுப்பாடு இருக்காது. எப்படி இப்போ இந்த ஜாதி தான் கல்யாணம் பண்ணோம், இந்த மதத்தை கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இது இருக்காது. ஏன்னா அவங்கள யாரும் கட்டி பண்ண போகிறது. நம்ம அப்படியே அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் வைக்கணும்னு நம்ம அரசாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சா மட்டும்தான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இங்கே தான் அவங்க பண்ணாங்க. இல்லாத வரைக்கும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரும்போது அவங்க கலப்படமாக கல்யாணம் பண்ணிப்பாங்க. என்ன கேட்டாங்கன்னா அவங்கள அதை பற்றி எல்லாம் முன்னாடி இருக்கிற அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கோ, தாத்தா பாட்டி இதெல்லாம் இப்படி தான் இருந்தாங்க, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதோ, அவங்களுக்கு எந்த ஸ்கூலுமோ இதிலெல்லாம் ஹிஸ்டரி எல்லாம் இனிமேல் கற்றுக்க போட்டுருக்காங்க. ஏன்னு கேட்டாங்கன்னா அவங்க இப்போ வர ஜென்ரேஷன் எல்லாமே ஸ்கூல் இதெல்லாம் மாற்றி நம்ம டெக்னிக்கலாக தான் இனிமேல் பசங்க கற்றுக்க போகிறோம். எக்ஸாம்பிள் ரோட்டில் எப்படி நம்ம ட்ரைவிங் பண்ணணும், அந்த ரூல்ஸு, இப்போது டிராஃபிக் எப்படி நம்ம இது பண்ணணும், எப்படி மறந்து போகணும், கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், வீட்டில் பாத்ரூம் எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் இந்த மாதிரி இந்த காலத்துக்கு தேவைக்கூடியது தான் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அதுதான் பசங்களுக்கு இந்த காலத்தில் ஸ்கூலெல்லாம் இனிமேல் வரப்போகுது. ஸோ அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்கன்றது இனிமேல் வராது. ஸோ இவங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கும் போதும் ஈவன் அது இன்னும் ஒரு 10-15 வருஷத்துலலாம் மாறி ஜாதிக்குள்ளே மதத்துக்குள்ளெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரல.